விஷயம் நம்ம மண்டைக்கு வர்றதுக்குள்ள இந்த பிரசுக்காரங்க எப்படி தான் தெரியுதோ. என்ன ஆச்சு சார்? இது ஒரு ஆன்லைன் ஸ்கேம் சார். இந்த பொண்ணோட மொபைல் ஹேக் பண்ணி அந்த பொண்ணுகிட்ட அமௌண்ட் கேட்டிருக்காங்க. அந்த பொண்ணு கொடுக்க முடியாதுன்னு. அதுக்கு இவ்வளோ நடந்திருக்கு. அந்த பொண்ணு நம்ம ஸ்டேஷனில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்க வேண்டியதானே? சார் அந்த பொண்ணு 4 நாளைக்கு முன்னாடி நம்ம ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு சார். சார் அந்த பொண்ணோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் மாப்பிங் பண்ணி இந்த பொண்ணோட கான்டாக்டில் இருக்க எல்லாத்துக்கும் சென்ட் பண்ணியிருக்காங்க சார். முக்கியமாக இந்த பொண்ணோட அப்பா அம்மா அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் சென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அவமானம் தாங்க முடியாமல் அந்த 3 பேரும் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க சார். யோ, என்னையா இது? சார் இந்த தடவை நம்ம இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம். யோ, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இங்கே நேரில் தப்பு பண்ணுறவனை கண்டுபிடிக்கிறதுக்கே பல மாதம் ஆகுது. இதில் யார் பண்ணா எங்கே பண்ணான்னு கண்டுபிடிக்க போறியா? மூடிட்டு நான் சொன்னதை மட்டும் பண்ணியா? சார் இல்லை சார். இந்த கேஸ் சம்மந்தமாக இருக்க எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு மூட நம்பிக்கை முத்தி போய் 3 பேர் சூசைட் பண்ணிட்டாங்கன்னு இந்த கேஸை க்ளோஸ் பண்ணியா? என்ன புரியுதா? எங்க போனா? டேய் இவனா? டேய் ஓ டேய் உன்னை எங்கெல்லாம் தெரியுது? இங்க என்ன பண்ற? நீ தான்டா சொன்ன அவன் கண்ணுக்கு திரும்ப பின்னாடி சுத்தம். இங்க ஆளே காணோம். பின்னாடிடா பின்னாடிடா பரதேசி. லூசு, அவ கண்ணுக்கு தெரியற மாதிரி போசலாம். முதல் கட்டிட்டு முன்னாடி போயிட்டு இருக்க. அப்புறம் அவ கண்ணுக்கு ஒன்று தெரியும். அடியே ராசாத்தி 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 அடியே ராசாத்தி. போன ஏனோ அடி தன்னால நான் நட்டு வைத்தேன் காதல் கோடி. உன்னால நாகி போன ஏனோ அடி தன்னால நான் நட்டு வைத்தேன் காதல் கோடி. பார்க்காமலே போகாதடி எந்தன் கீழி, போனாலுமே கணம் பெருமழி எந்தன் வீழி. பார்க்காமலே போகாதடி எந்தன் கீழி, போனாலுமே கணம் பெருமடி எந்தன் வீழி. அடிவாடிய ராசாடி தங்கரதமே, உன்னை பார்த்தாலே நெஞ்சுக்குள்ள இன்பரதமே. பல கோடி பேர் வாழ்த்தோம் அந்த இடமே, நம்ம கல்யாண மேடதான் எந்தன் ரதியே. பக்கத்து வீட்டு பையன் நானடி, பார்க்காமலே போகாதடி எந்தன் பைங்கிழி. நம்ம கல்யாண பேச்செடுத்தால் உந்தன் ஞாபகம், தாலிதான் 2 பேரின் தங்க தாரகம். அந்த நட்சத்திரம் போன முகம் ஜொலிக்குது, பொண்ண பார்த்தாலே மனசு தானா பறக்குது. வெள்ளந்தி தரைய பார்த்து நடந்தவ இப்போ உன்னோட வரு
அழுக பார்த்து காத்து கிடக்குற அடிவாடிய ராசாத்தி தங்கரதமே உன்னை பார்த்தாலே நெஞ்சுக்குள்ள இன்பரதமே அடிவாடிய ராசாத்தி தங்கரதமே உன்னை பார்த்தாலே நெஞ்சுக்குள்ள இன்பரதமே இப்படியே ஃபோனில் சொன்னால் இப்படி சார் வந்து நேரில் சொல்ல மாட்டீங்களோ? யாரு? அதான் சொன்னேனே 25 lakhs. நீங்கள் யாரு? நான் ஏன் உங்களுக்கு தரணும்? உன் வாட்ஸ்அப்பில் உனக்கு ஒரு லிஸ்ட் அனுப்பியிருக்கேன், அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணு. நீ யாரு? உனக்கு எப்படி ஏன் கான்டாக்டில் இருக்க நம்பர்லாம் தெரியும்? நான் யாரா? என்ன யாமினி, நீ தான் என்னை உன்னோட கைக்குள்ளேயே வச்சிருக்கியே. இப்படிலாம் பண்ணினா நான் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். போ யாமினி போ. நம்மளோட உடம்ப நம்மளை தவிர மற்றவங்க பார்த்தா எப்படி இருக்கும் தெரியுமா யாமினி? வாட்ஸ்அப்பில் சாம்பிள் ஃபோட்டோஸ் பார்க்குறியா? ரெடி பண்ணி வச்சிருக்க? ஏன், என்னாச்சு? ஏன் என்னடி ஆச்சு? ஏன்டி ஆமினா இருப்ப என்ன உனக்கு? என்னடி இதெல்லாம்? வாயை திறந்து சொல்லி தொலை. ஏன் ஆமினி என்னாச்சு? ஏண்டி பழையறதா சொல்லி தொலையண்டி, என்னாச்சு? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டு அமைதியாவே இருக்க. ஏதாவது சொன்னாலும் தெரியும். அது யாருனாச்சும் சொல்லு. உனக்கு பிடிச்சவங்க யார், உன் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யார் எனக்கு நல்லாவே தெரியும். ப்ளீஸ் என்னை விட்டுருங்க ப்ளீஸ். உனக்கு 5 hours டைம் தரேன். நான் கேட்டதை கொடுத்தா நீ கேட்டது கிடைக்கும். என்னை சீட் பண்ண நினைக்காத. உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் அனுப்பின ஃபோட்டோஸை இந்த உலகமே பார்க்கும். மாமா, ஒரு பிரச்சனை. இது ஏதாச்சும் பண்ணணும் மாமா. வாங்க இப்போயே போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்.
அங்கே போகிறதுனால எந்த யூஸும் இல்லை. இந்த மாதிரி கேஸெல்லாம் எங்கள் ஸ்டேஷனில் பெண்டிங்கில் நிறையா இருக்குது. என்ன மாமா சொல்கிறீங்க? அப்போ எதுக்கு இந்த போலீஸ்லாம்? இது ஆன்லைன் ஸ்கேம் கதிர். நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தனா இந்த கேஸுக்காக ஃபோர்ஸில் அனுப்பி தேட சொல்ல மாட்டாங்க. இதை எப்படி விசாரிப்பாங்க, எப்படி முடிப்பாங்க எனக்கு நல்லாவே தெரியும். அப்போ என்ன தான் பண்ணுறது? இதையும் அப்படியே விட்டுற சொல்கிறீங்களா? அப்படியே விட சொல்ல இந்த விஷயத்த. நம்ம லீகலாக ஹேண்டில் பண்ண முடியாது, இல்லீகலாக தான் ஹேண்டில் பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கான், அவன்கிட்ட போனால் ஏதாவது பண்ண முடியும். என்ன சார் புதுசாக ஃபோன்லாம்? இல்லைடா, என் மாப்பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை, அதனால தான் ஒரு ஹேக்கரை கண்டுபிடிக்கணும். எந்த ஹேக்கரும் ஒரு டிவைஸ் ஹேக் பண்ணணும்னா கண்டிப்பாக நம்மளோட ஃபிசிக்கல் கான்டாக்ட் இல்லாமல் ஹேக் பண்ணவே முடியாது. ஃபிசிக்கல் கான்டாக்ட்னா? மீன் பிடிக்கிறவங்க எப்படி தூண்டில்ல புழுவோ அந்த மாதிரி ஹேக்கர்ஸ்க்கு இந்த லிங்க்கா? ஆமாம், நமக்கே தெரியாமல் நாம் டெய்லி யூஸ் பண்ணுற ஆப்ஸ் வெப்சைட்லேருந்து வர நார்மல் லிங்க் மாதிரி இருக்கும். பட் அந்த லிங்க்கை தொட்டால் அடுத்த செகண்ட்லேருந்து அவனோட கைக்கு போயிடும். இப்போ வளர்ந்துட்டுருக்க டெக்னாலஜி எல்லாமே ஹேக்கர்ஸ்க்கு வரும், ஆனால் நார்மல் மக்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய சாபம். அந்த பொண்ணுகிட்ட ஏதாச்சும் லிங்கை தொட்டாங்களான்னு கேளுங்க. அப்படி இருந்தால் அவனை கண்டுபிடிக்க ஏதாச்சும் சான்சஸ் இருக்குது. யாமினி, நீ ஏதாச்சும் லிங்கை கிளிக் பண்ணியா? இப்போ ரீசெண்டாக ஏதாச்சும் லிங்க் வாட்ஸ்அப்பில் இல்லை எதுலையாச்சும்? யாமினி கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு, நீ ஏதாச்சும் லிங்க் கண்டிப்பாக தொட்டிருப்ப. என்னங்க ப்ராடக்ட்ல டேமேஜ் ஆயிருக்கு, பார்த்து டெலிவர் பண்ண மாட்டீங்களா? சாரி மேம், வர வழியில் டேமேஜ் ஆகிருக்கும். சரி, நெக்ஸ்ட் டைம் பார்த்து டெலிவர் பண்ணுங்க. மேம் ஓடிபி சொல்லுங்கள். 561209. மேம் ஓடிபி மட்டும் கொஞ்சம் கரெக்டாக சொல்லுங்கள். நான் கரெக்டாக தான் சொன்னேன், வேணா திருப்பி சொல்லிட்டா? இல்லை மேம், அது எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. இன்னொரு ஓடிபி போடுறேன், அதை சொல்லுங்கள். ஓடிபி எதுவும் இல்லையே. உங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணி உங்கள் நேம், ஃபோன் நம்பர் கொடுத்து சென்ட் பண்ணுங்கள். இது என்ன லிங்க்? நம்ம ஜூசோ பிராண்டோட அஃபிஷியல் லிங்க் தான் மேடம் இது. ஃபைவ் 29061. பேர் பிரேம்குமார், வயசு 27, அன்மேரிட், ஜூசல் 2 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு சேலரி 18,000 தான். ஆனால் அப்பப்போ என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வேறு அக்கௌண்ட்லேருந்து எக்ஸ்ட்ரா 15,000 கட்டிகிட்டே இருக்குது. அதுவும் எல்லாமே டெம்பரரி அக்கௌண்ட்ஸ். நான் உங்களுக்கு அவனோட லைவ் லொக்கேஷன் அனுப்பியிருக்கேன். இப்போ போனீங்கன்னா அவனை கண்டிப்பாக பிடிச்சிடலாம். எனக்கு ஏதோ தப்பாக தெரியுது மாமா. என்ன சொல்கிறேன்? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன யோசிச்சு பார்த்தீங்களா? இங்கே எவ்வளோ பணக்காரங்க இருக்காங்க, ஆனால் அவ எதுக்காக மிடில் கிளாஸ் பொண்ணுங்களை மட்டும் டார்கெட் பண்ணணும்? இப்போ நீ என்ன சொல்ல வர? பணம் இருக்கவங்க பிளாக்மெயில் பண்ணால் அவங்க பணத்தை ஈஸியாக கொடுத்துருவாங்க. அவனுக்கு தேவை பணம் இல்லை, நம்மளால் கொடுக்க முடியாமல் பயந்து நாம் கடைசி எடுக்கிற அந்த முடிவு. மிகப்பெரிய ஆசைகளை காட்டி நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன்லேருந்து நம்மளை மோசம் செய்கிறதே இந்த ஆன்லைன் ஸ்கேம் தான். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். நம்ம இன்ஸ்டால் பண்ணுற ஆப்ஸ்லேருந்து வர அலோ பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம கொடுக்குற விஷயம் பாதுகாப்பானதுன்னு தெரிஞ்சுட்டு கொடுக்கணும். இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கிறதும் சரி முடிக்கிறதும் சரி நம்ம கையில் தான் இருக்குது.